Yeah? Oh, yes, okay. சரிங்க. இந்த ரூம்ல வந்து தான் எடுத்து வைக்கணும். உட்காருங்க. போட்டோஸ் வாங்க. அது நான் எடுக்கிறேன், நீங்க போங்க. நான் எடுக்கிறேன், நீங்க பாருங்க. உட்காருங்க. ஓகே. எடுங்க. நான் எடுக்கிறேன், நீங்க எடுங்க. கேமரா புதுசு இல்ல. அப்படி இல்ல, பழசு இது. அவருக்கு புதுசு இல்ல. எங்க சித்தப்பா. ஹலோ சொல்லுங்க. உங்க சித்தப்பா பேர் என்ன? துராய். சித்தப்பா என்ன பண்றாரு? சித்தப்பா டெக்ஸ்டைல்ஸ் பயங்கரமான பிசினஸ்மேன். டாப் ஆஃப் த நாச். எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. என்னமோ டிஜிஎம், இந்த டிஜிபிலாம் இருக்கு, போலீஸ், டாப் போலீஸ் ஆஃபீஸர். என்னாச்சு? என்னது பீஸ் 44 கிழிச்சிட்டிங்களான்றாரு. ஏதோ என்கவுண்டரில் யாரையோ போட்ட மாதிரி. வராங்க இவங்களோட எலிசபெத் குயின் வந்துட்டே இருக்காங்க. குளிச்சிட்டு வரும்போது தண்ணி இல்ல அந்த வீட்ல. இரு, இப்போ சொல்லு, நேற்று ஹோட்டலில் என்ன சொன்னாங்க சாப்பிடும்போது? இப்போ சித்தப்பா ஃபோன் பண்ணி வைக்க போகிறேன் கச்சேரினாங்க. அதான் சித்தப்பா வாயவே. சித்தப்பா பேசவே மாட்டேங்கிறார் பாரு. எவிடன்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. பாட்டி சொல்லுங்க பாட்டி. எடுக்கல. என்னங்க பாட்டி? என்னமோ நேற்று சொன்னீங்களே, என்ன சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம், என் பிள்ளையும் நல்லா பார்த்துக்கோ ஒன்று, அப்படி கவலைப்படாதப்பான்ட்டு. அம்மா உடனே சைடில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்பா நீங்க என்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்தீங்களா, அதை வந்து ப்ளீஸ் வீடியோ எடுத்துருங்க. நீங்க பாட்டிக்கு மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துருக்கீங்க. ஐ அம் நாட் willing to accept this. அதனால நீங்க ப்ளீஸ் அப்பா சொல்லிடுங்கப்பா. இன்னைக்கு காலை எனக்கு வாக்குமூலம் கொடுத்தீங்கல்ல, அதை நீங்க சொல்றீங்க கேமரால. எங்க அப்பாவா? கை கொடுங்கப்பா ப்ளீஸ். நீங்க தான் சொல்லி வச்சிருக்கீங்க பாருங்க. அப்பா இவ்வளவுதான் இருக்காரு. ரகசிய வாக்குமூலம். அதுவே டிசீவிங் பர்சனாலிட்டிமா. ஆனா வந்து நீங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப அழகா இருந்தீங்கன்னு தாத்தா அப்பா வந்து ஒரு அது அவர் சொன்னதா இருக்காரு. ப்ராமிஸா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம இல்ல பாருங்க எப்படி எனக்கு கதாசிரியர்னா என்கிட்டயே வந்து நீ போய் சொல்ல. ப்ராமிஸ் மா, நான் எதுக்கு போய் சொல்லணும்? போட்டு சொல்றேன். எதிரி சொல்லி நான் அழகா தான் இருந்திருக்கீங்க நீங்க. சின்ன வயசுல பானுமதி தானே? பானுமதி சரோஜா தேவி. இல்ல சரோஜா தேவி. சரோஜா தேவி. சரோஜா தேவி மாதிரி அவ்வளோ அழகா இருந்தீங்களா? அவ்வளோ அழகா இருப்பாங்க. பாருங்க அவ ரொம்ப கரு. அதனால இந்த கருப்புங்கிறதுக்கு இப்படி சொல்லியிருக்காரு. புரியுதா? இல்லைங்க இன்டெரக்டா கருப்புன்னு சொல்றதுக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க. இது பாண்டிச்சேரியில் தான் நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். பாலாஜி வீடெல்லாம் ஒன்றுமே இல்லையா? அது என்னோட லேப்டாப் திறந்தா அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் இல்லப்பா, அது எங்க பீச் தெரியுதா? அது பாண்டிச்சேரிப்பா. ஆமாங்க. ஆனா பூரா கிடையாது. ரிசார்ட்ல எங்களுக்கு 4 இருக்கு. ஆமா. 10 கிரவுண்ட் இருக்கு. அப்புறம் ஒரு வீடு ஒன்று ரெண்டுக்கு, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கு. பெரிய வீடு. இல்லைங்க, வீடு கட்டணும்னு நினைச்சோம். ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இவ்வளவு பெருசு ஒன்று இருக்குங்க. பார்த்தோட பிளஸ் வந்து இதை வந்து இவன் வர்றானேன்னு போன ஒரு 2 வருஷத்துக்கு இங்கே எடுத்தேன். இப்போ
நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு வாஷ் டவரோட இருக்குது பாருங்கள், பீச் பார்க்குற மாதிரி. தட்ஸ் வேர் நாங்கள் இப்போ நான் இருக்கிறது. அது நாங்கள் ரெண்ட் பண்ணி பூட்டி வச்சுட்டு இருக்கோம். ஊர்லேருந்து வரும்போது யூஸ் பண்ணிக்குவோம். இது செகண்ட் ஹவுஸ். இது யாராவது கெஸ்ட்டும் வந்தாங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸை யூஸ் பண்ணிக்குவாங்க, எங்களோட வீட்டை. நான் தான் எப்பவுமே ஒரு உண்மை துலா ராசிக்காரி. என்னோட ராசி நீ சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு விசாக நட்சத்திரம். அதனால என்ன நாம என்ன இல்லைங்க, நமக்கு வந்து துலா ராசி. அது ஃபியூச்சரில் வாங்கலாம். துலா ராசி விசாக நட்சத்திரம். சித்திரை சின்ன ஆருத்ரா ரேவதி. இந்த எடு கொஞ்ச நேரம் நீ. கேமரா என்னோட வருதுங்க. இது வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக வந்ததுங்க. இதே கேள்வியை கேட்டாமா, இந்த கேமரா எவ்வளோ யாரு கொடுத்தாங்க? இது கை கொடுங்கம்மா. அப்படியே யாரு கொடுத்தான்னு கேட்காம என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா இந்த கேமரா யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்கம்மா கேமரா? அவர் சொன்னது கரெக்டாங்கிறது இப்போ நான் சொல்றேன். அங்கே பார்க்காதீங்க, என்ன பாருங்க, அங்கே பார்க்காங்கண்ணா. சரி, தம்பி கிஃப்டாக கொடுத்தது. ஏன்னா இது கிஃப்டாக வந்ததுன்னு சொன்னார், அதனால பர்த்டே. எங்க இது இப்படி இதை அமுக்கணும் இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆகிட்டு ரெட்டில். ஓ, இட்ஸ் ஆல்ரெடி ரெட் பாயிண்ட்ஸ். இருக்குங்க ஒரு $275 நான் எனக்கு ப்ரைஸ் எக்ஸாக்டாக தெரியாது, நான் விசாரிச்சு. இது ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. இதில் தான் நான் யூடியூப் எல்லாம் வீடியோ லோட் பண்ணி கொடுத்தேன். லிங்க் எல்லாம் அனுப்பிச்சேன். ஞாபகம் இருக்கா? அனுப்பிச்சிங்க. எங்கள் சித்தப்பா இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐட்டம். எங்கள் அப்பா இப்படி தான் நீ எங்கள் அப்பா உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவீங்க. இது வந்து என்னோட பிளாக் பெல்லுங்க. எங்க மாமா ஃபோன் பண்ணுறாரு. அக்கா மாமா அம்மா கிட்ட போட்டுரு. அப்படியே பிடிச்சதே ஏன் ஆஃப் பண்ணி ஆமாம் மாமா ஃபோன் இந்த ரெஸ்டாரெல்லாம் ஏதோ மிஸ்ட்டுன்னு எனக்கு வந்து இது ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ தான் டிலீட் பண்ணேன். 10:30 இருங்களேன் பறக்குறீங்க, அப்புறம் சாப்பிடுங்களேன், அப்புறம் சாப்பிடலாம். கையை கழுவிக்கும் அவங்க அவளே. ஹலோ, அவங்க உள்ள அடிக்குது. இவனையும் அவளையும் ஒன்று எடுங்க. அவங்க மகாலட்சுமியும் பாலாஜியும் ஒன்று எடுங்கன்னு எனக்கு கையில். அப்புறம் காது கேட்கலையா? ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னேன். இது ஆஃப் பண்ணுங்கன்றாங்க. எப்படி ஆஃப் பண்ணுறதான்? ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குது. இது ஓடிட்டு இருக்குது. எப்படி ஆஃப் பண்ணுறது? சிவப்பு அடிச்சுன்னா Right. இதையா?